ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னிக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி வந்து சிதம்பரம் கொத்து எப்படி வைக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த சைட் டிஷ்ஷும் அதனோட ஊர் பேரால் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து கத்திரிக்காய் வச்சு செய்வாங்க. அது தாங்க சிதம்பரம் கொஸ்து. என்னைக்கு இட்லிக்கு சாம்பார் சட்னின்னு வச்சு போர் அடிச்சிச்சுன்னா இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் போல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சதுரமாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காராமல் இருக்கும். ஒரு வாணலியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம 30 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு 30 சின்ன வெங்காயம் போல் எடுத்து இதை எண்ணெயில் போட்டு நம்ம வந்து வதக்கிக்கிறோம். இது வந்து வதங்கின விட்டு நம்ம கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை வந்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொத்துக்கு ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரமிளகாயும் தனியாவையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போது தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுக்கணும். அடுத்து வந்து காஞ்ச மிளகாயில் வந்து காஷ்மீரி சில்லி 3, சாதா ரெட் சில்லி வந்து ஒரு 4 போட்டு வறுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 3 பருப்பு வகைகள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் போல் துவரம் பருப்பு சேர்த்து இதில் வறுத்துக்க போகிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, இதையும் நம்ம வந்து சேர்த்து இதில் நல்லா வறுத்துக்க போகிறோம். கூடவே வந்து 1/2 ஸ்பூன் போல் நம்ம வந்து வெந்தயம் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் போல் ஜீரகமும் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட கொத்து மசாலா பவுடர். இப்போ ஒரு வாணலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி இதில் வந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காயும் அந்த வெங்காயமும் சேர்ந்த கலவையை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க.
இது வந்து நல்லா கொதி வரணும். இதை வந்து மூடி வச்சுக்கோங்க. இது கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்து மசாலா பவுடர்லேயும் இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு இது சம்டைம்ஸ் மிக்ஸ் பண்ணால் கட்டியாயிடும். அதனால் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்தோடனே நீங்கள் மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் வந்து இறக்கிடலாம். நம்மளோட சுவையான சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்து வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்னும் ஒரு வாரம் கெடாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து தொக்கு பதம் வர வரைக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ வந்து இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.